சரி 10,000 ரூபாய் இப்ப வந்து நம்ம கொடுக்க போறோம். நான் வந்து ஒரு 10,000 rupees வந்து நான் 1,00,000 தரேன். இப்ப நான் வந்து கிஃப்டா கொடுக்க போறேன். மக்களே 10,000 ரூபாய் காசு இருக்கு பாத்துக்கோங்க. ஒரிஜினல் நோட்டு தான் டம்மியா இல்ல. என்னால முடிஞ்சது இதை மிரட்டலான்றதுக்காக எல்லாம் கிடையாது. என்னால முடிஞ்ச ஒரு மக்களே பொய்ப்புள்ள இல்ல நிஜமா தான் அண்ணன் இந்த சரியா பாரு உன் தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கோ. இதெல்லாம் வயிற்றுக்கு சாப்பிடு. என்னடி டெய்லி பிரியாணி பீப் ரைஸ் சரக்குலாம் அடிக்காது என்ன வயிற்றுக்கு வச்சுக்கோ. இந்த இதில் வைக்கிறேன். மக்களுக்கு நான் பாய் சொல்லிடுறேன். பாய் 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 உமா உமா கொடு உமா. வாராண்டி தங்க கட்டு அம்புக்கு போராண்டி சிங்க குட்டு காத கேள்வி ஒண்ணு கேட்க போராண்டி வெளியே போ. கேமரா 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 ஆஃப் பண்ணுமா பாத்தீங்களா? கேமரா மாட்டிக்கிட்டீங்களா? ஏய் நான் அதுக்கு தான் மாட்டேன். அப்புறம் கேமரா ஆஃப் பண்ண வெளியே போடா. நான் ஏய் ஏய் நீ வெச்சிரியா வெச்சிரியா அடிக்கலாம் வேணாம். இங்க பாரு உண்மையை சொல்லு. சம்பளம் கொடுத்துட்டாருங்க எனக்கு வந்து தேவை. நான் போய் சொன்னாங்க சொல்லு ஒத்துக்கோ. சொல்லு 5 லட்சம் இப்படி பண்ற 5 கோடி சம்பாதிச்சாரு. 5 கோடி சம்பாதிக்க முடியுமா? 5 கோடி சம்பாதிச்சா ஏன் இங்க இருப்பாரு? அப்படி கேளு. சரி பில்டிங்ல வாங்குறாரு. ஏன் யூடியூப் சேனல்ல வைக்க மாட்டாரு? இது பில்டிங் இல்ல வேற என்னது? இது பில்டிங். உண்மையா கலாய்க்கிறாரு. சிவாவே கலாய்க்கிறாரு. இப்ப சிவா கைய போடுவாங்க. இது சாதா பில்டிங். அது ஃபேக்ட். ஓ இது ஃபேக்ட் இது சாதா ஃபேக்டா? ஓகே. இப்ப என்ன சொல்ல வர? ஏய் மக்களே இவன் என்ன பண்றதுமா அங்க போய் ஐயா சாப்பிடல இதுதா காசா அப்படி கேக்குறான். ஆமா உண்மையில இந்த காசு இல்லதான் கேட்பேன். அப்ப 5 கோடி சம்பாதிச்சு 5 லட்சம் ரூபாய். டேய் 5 லட்சம் 5 கோடி சம்பாதிச்சிரு. சும்மா 5 கோடி சம்பாதிச்சிரு. நீ பணக்காரனாங்கல்ல இதுக்கு கையெழுந்துற சாப்பாடு கொடு அது கொடு. ஆனா பாருண்ணா எனக்கு தங்கத்துக்கு இடம் கொடுல அரேஞ்ச் மிட்டாய் தங்கத்துக்கு இடம் கொடுத்து 3 வேளை சோறை போட்டு காசு வேற கையில விட்டு யாரு பாப்பா உங்களுக்கு சொல்லு சொல்ற இப்ப வாயிலியா? டேய் டேய் கோபால் என்னன்னு சொல்லி மக்களே என்ன வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணா. நான் ரொம்ப ஆழமா வெயிட் பண்ணி பார்த்தேன். சிவா வந்து என்கிட்ட முன்னாடியே சொன்னா நான் வரேன் நான் வந்து உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னாப்ல. நான் தான் வேணாம் அப்படின்னா அப்படின்னா நீ எக்ஸ்ட்ரீமா டார்ச்சர் பண்ணனாலதான் உன்னையே டார்ச்சர் பண்ணிரு ஒரு பொண்ணு. அது போய் வெளியெல்லாம் கையெழுந்த கூட என்ன விட்டா நீ ஏன் பொய் சொல்றன்னு நாங்களே இதை பண்றோம். பகுதியில கீழே இடம் இது. சரி ஓ போ. ஏய் சாப்பிட்டியா? சாப்பிடலையா? அதான் ஒல்லியா பிரியாணி சாப்பிடியா? மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி? சிக்கன் பிரியாணியா ரமி? சிக்கன் சாப்பிடு சாப்பிடு. ஓ கிளம்பு. நீ 4 மாசம் இவரோட தான் இருப்ப. என்ன யார் அடிக்க போற நீ? நீ ஜோக்கா? கமான் சிவா கமான் கமான் கோபால் வாடா. டேய் பாடா கோபால் நண்பா உங்களுக்கு ரோஷம் அதிகம் அப்படி போடு. இல்லன்னா பாசம் முடிஞ்சா பாடி பாடுறா பதில் பாட்டு பாடுறா. கானாவுக்கு சொந்தக்காரனாண்டா உன்னை தூக்கி போடு. கானா இல்ல தூக்கி போடு. மாட்டிக்கினாரு வத்தரு கொஞ்சம் காப்பாத்துனா கத்தரு மாட்டிக்கினாரு உன்னை கலாய்க்கிறா சிவா. நான் மாட்டேன் காப்பாத்துனா கத்தரு. உன் பல்லு சொல்றேன். நீ பல்லு துண்டுதானே சொல்றேன். நல்லா அம்மா வீட்டுல போயிட்டு தானே சாப்பிடுற. கலாய்க்கிறான்டா கலாய்க்கிற. ஆமா உன்னை கலாய்க்கத்தான் பயம் விட்டு போச்சு சிவா. படிச்சிருவான் வேணா சிவா அடிக்க வேணாம். டேய் உன்னெல்லாம் நிக்கிறான் பஸ் என்ன உன்கிட்ட காசு வந்துட்டியா?
காசு வாங்கிட்டேனா யார் சப்போர்ட் பண்ணி பேசுற ஏய் ஃப்ரெண்டுடா நியாயத்தை பேசுனா உனக்கு காசு வாங்கிட்டாங்களா? ஃப்ரெண்டு தானே ஃப்ரெண்டு தானே ஆமா இது வரைக்கும் என்னைக்காச்சும் ரூம்ல நீ தங்கியிருக்கியா? நான் தங்கியிருந்தேன் 10 வாட்டி தங்கியிருந்தேன். காலையில எழுந்துப்பேன், எழுந்து சாப்பிடுவேன், தூங்குவேன், சாப்பிடுவேன், தூங்குவேன், அவ்வளவுதான். வேலை இருந்தா வேலைக்கு போயிடுவேன். கோபால் வேலை போட்டு இருந்தா எடுத்துக்கோ, வேலைக்கு- பொய் சொல்ல மாட்டான் புரியுதா? பொய் சொல்றதெல்லாம் இல்லடா. ஏய் இப்ப நான் என்ன சொல்றேன்னா உன் ரூம்ல நீ தங்கி இருக்க 10 நாள் இந்த வருஷம் நேத்து விடவா பார்த்தேன். பார்த்து சரி அதை விட நீ எதுக்கு அவனை வாடா போடன்ற முதல்ல? வாடா போடா சொல்லாத. என்ன சொன்ன கூட கோயனாயிருவேன். அவன் வாடா போட சொல்லலாமா? அவன் யாரு தெரியுமா first? தேடி எல்லாம் பிடிக்க கூடாது. 6 மாசமா லவ் பண்ணுகிற ஒரு பொண்ண கோயனாவ போகுது. சரி நீ முதல்ல உன் இதை பாரு, உன் தேடி பாரு. டேய் என்ன விஜய் சார் படம் நிச்சியா? விஜய் சார் படத்துல நான் பார்த்துட்டேன். டேய் நீங்க 4 பேரு நான் ஒரு ஆளு என்ன ஆகுது? கிளம்பு கிளம்பு. கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும். என்ன அது? இப்ப உன்னை வச்சா அவங்க ஓடுவாங்க தெரியுமா? நீ எச்சா ஓடுது பின்னாடி யார் இருக்கா? உன் பின்னாடி யாருமே இல்ல, நீதான் இருக்கிற. நான் எந்த இருக்கேன்? சரி சாப்பிடு, ஒழுங்கா இரு. காசுலாம் கேட்டுன்னு வச்சியா நீ என்ன ஆவன்னு தெரியாது. சரி ஓகே. கிளம்புனியா? சாப்பிட்டியா? டீ சாப்பிட்டியா? காசை வாங்கிட்ட, சம்பளம் வாங்கிட்டல? சம்பளம் கொடுத்துட்டேன்ல ஸ்மால் பாஸ்ல, அப்புறம் எதுக்கு 5 லட்சம் கிட்ட டார்ச்சர் பண்ண? 5 லட்சம் ரூபாய் சொல்றியா? 5 லட்சம் சம்பாதிச்சிருக்கேன், 5 லட்சம் சம்பாதிச்சிருக்கேன். கோடி 5 கோடி 5 கோடி சம்பாதிச்சிடா. இப்ப பேசுறா, இப்ப பேசுறா. பேசுட பேசி இங்க மட்டும் அவங்க பாரு என்ன பேசி. அது மாதிரிதான் நம்ம போ ஆளை இட்டுனா போ. யாரை இட்டுனா போற? எந்த ரவுடி இங்க பாரு, ஆளை கூட்டு வந்தான் ஒண்ணு முட்டைய மந்திரிச்சு வாசல்ல வச்சுட்டு போனா, சூனிய வச்சுட்டு போனா. எனக்கு சூனியோட வச்சியா? அப்படின்னா பெரிய சூனியக்காரன்டா, இந்த சூனியத்தையும் எடுத்துருவான். அப்படியா? எப்ப நான் சம்பாதிச்ச எப்ப இது வரைக்கும் நீ ஏதோ தப்பு பண்ணிட்ட, இப்பவாது மக்கள் கிட்ட உண்மையை சொல்ல நான் வீடியோ எடுக்கிறேன். ஆமா மக்களே, சம்பளம் கொடுத்தாரு எல்லாம் வா. கொடுத்தாரு. எனக்கு பொய் தேவை புழுறா, வாயெல்லாம் பொய். சொல்லு இன்னும் ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிற? ஏன் பொய் புழுவுற? ஏன் நான் போய் சொல்றேன்னா நீ எதுக்கு 5 லட்சம் என்ன ஏமாத்தி கேக்குற? அது மக்கள்கிட்ட சரி, 5 சொல்லி லட்சம் பே உன் கிட்ட என்கிட்ட குத்துற 5 அது எவன் லட்சம். வாங்க மாட்டான்டா. ஓ ஆமாடா, சட்னி ஆயிடல, சட்னி பிச்சு வா, என்ன? கண்ணு கட்டு வா. சரி ம். மக்களே மக்களே உண்மையை நான் சொல்லி தரல, நீயே சொல்லு. மக்களே மக்களே பிரபா மக்களே, மக்களே. தப்புதான். ஆனா என்ன வச்சு எதுவுமே சம்பாதிக்கலாங்க. இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி. இதெல்லாம் இல்ல வீடியோ போட வீடியோ முடியாது முடியாது. இதெல்லாம் உனக்கு போய் வந்து நான் சம்பாதிச்சுக்கான சேலரி கொடுத்துட்டேன். இதவே 5 கோடி சம்பாதிச்சு நீ ஒன்னும் பொய் சொல்லியிருக்கான்டா, அது நம்புடா முதல்ல. சரி நான் நம்புறேன். 5 கோடி சம்பாதிக்கிற நீ சம்பாதிச்சதான், ஆனா அதை கொடுக்கல. அதனாலதான் நான் உண்மை இங்க பாருங்க மக்களே, நான் நியாயமா பொறாம ஏன்டா பொறாமல இருக்கிற? பொறாமல நான் வந்து நியாயமா சொல்றேன் மக்களே. 5 கோடி எல்லாம் யாரும் ஒரு ஷோல சம்பாதிக்க முடியாது. 5 கோடி பெரிய ஆள் தான் சம்பாதிக்க முடியும். தெரியும், அது அவனுக்கு புரியல. தோனி சாரு ஃபாரின் சார் தான் அவங்க தான் அடிப்பாங்க. இங்க பாரு கோபால், யாரோ வந்து என் மேல கடுப்புல உன்னை சும்மா சொல்லி மாட்டி பொறாமடா 5 கோடி பொறாம. எப்படி சம்பாதிக்க முடியும்? நான் வந்து வேலை செஞ்சதுக்கான சம்பளம் உனக்கு கொடுத்துட்டேன். வேற ஏதாவது ஷூட்டிங் ஏதாவது சரி சரி பா, நான் ஒரு 50 ரூபாய் ப்ரூவ் பண்ண போறோம். அதுல நீ ஒழுங்கா இருந்தா கூட நீ உன்னை கண்டஸ்டண்டா உள்ளவா. நானே வேணாம், மத்தபடி உன்னை ஏமாத்துறோம்லாம் கிடையாது, அதெல்லாம் வேணாம். புரியுதா? ஒரு 50 ரூபாய் கையில ஊத்துரு. சரி இப்போதைக்கு மக்களே, கோபால் ரொம்ப கஷ்டப்படுறான். இப்போதைக்கு உனக்கு என்ன செலவுக்குன்னு சொல்லி என்னால, ஏன்னா நானும் கோடீஸ்வரலாம் கிடையாது. ஒரு 10,000 ரூபாய் கொடுப்பியா? ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கவா? செலவுக்கு வச்சுக்கிறியா? அதுவும் வந்து நான் உன் மிரட்டுறேன்னு பயந்தெல்லாம் இல்ல. சரி உன் தேவையை ஏதாவது சரி, பூர்த்தி 10,000 விடுறேன். கோபாலுக்கு நான் ஒரு 4 ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க, சின்ன சின்ன ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கேன். இப்ப என் நிலைமையே சரியில்லை, உங்களுக்கு தெரியும். என்னால முடிஞ்சது ஒரு 10,000 ரூபாய் தரேன், நீ வச்சுக்கோ, சந்தோஷமா இரு. ஆனா சொல்லு. நான் ஏமாத்திட்டேன்னு ஊர்ல சொல்லாத, நீ ஏன்னா நான் சொல்லு. ஏமாத்தல. நான் 10,000 ரூபாய் தராரு ஆரஞ்சு மிட்டாய் சும்மா. நான் எந்த தப்பா பண்ண மாட்டேன். எனக்கு காசு சும்மா சொல்றாங்க எல்லாம். நான் 5 கோடி இப்ப சம்பாதிச்சா. யாரு 5 கோடி சம்பாதிச்சு? செஞ்சு முத்தானே சொன்னாரு. செஞ்சு முத்தானே செஞ்சு முத்து இந்த செஞ்சு செஞ்சு முத்து முத்துல 5 கோடி சம்பாதிச்சு செஞ்சு முத்து கண்ணை நோண்டுருவேன். செஞ்சு முத்து கண்ணை நோண்டுருவேன். உன் கண்ணு கண்ணு கிட்ட நோண்டுருவேன். அப்புறம் வந்து நல்லா டீசெண்டா ட்ரெஸ் பண்ணு. பாருங்க, 1000 இருந்தாலும் வந்து கோபால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இவ்வளவு அவன் டார்ச்சர் பண்ணியும் நான் பொறுமையா இருந்தது காரணம் கோபால் நம்ம தம்பி. நல்லா ஏன் சிவா கூப்பிட்டான்? இவன் தம்பிதான், இவனால மட்டும்தான் இவனை அடக்க முடியும். தம்பிதான் சீம். வேற யார் சொன்னாலும் இவன் கேட்க மாட்டான். இப்ப சிவா வந்தவன் தான் அவன் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆயிருக்கான். மரியாதை குட்டா. சரி கோபால், கை கொடு. இதுக்கப்புறம் நீ நானும் வழக்கம் போல அண்ணன் தம்பி. கையை கழுவுனியா இல்லையா? மூக்குல தானே கையை விட்டுருந்தேன். வேற எங்கேயா விட்டியா? கருமம். ஏய் 10 லட்சம் 10,000 ஒண்ணா
சரி வாங்கணும். 10,000 ரூபாய் இப்ப வந்து நம்ம கொடுக்க போறோம். நான் வந்து ஒரு 10,000 இந்தா. rupees வந்து நான் 1,00,000 தரேன். இப்ப நான் வந்து இவனுக்கு கிஃப்டா கொடுக்க போறேன். 1,00,000 ரூபாய் கிஃப்டா கொடுத்துறேன். இது 1,00,000 இது பத்திரமா எடுத்துன்னு போ. நீ ஒரு 10,000 ரூபாய் கொடு. 10,000 ரூபாய் இருந்தா இப்ப எத்தனை வரேன்னா அண்ணா, இதுல 1,00,000 ரூபாய்டா பத்திரமா எடுத்துன்னு போ. யாருன்னா கிட்னி குத்தான்னு வச்சோ கொடுக்காது யாரையும் பத்திரமா வச்சுக்கோ. அப்பதான் உனக்கு சேஃப்டியா இருக்கும். யாருக்கிட்ட காளிமணி பாசி போட்டோல இதுப்பா ஷூட்டிங் நடிக்கோ அப்படி சொல்லு. 1,00,000 10,000 ரூபாய் 1,00,000. பாருங்க மக்களே, மக்களே 10,000 ரூபாய் காசு இருக்கு பாத்துக்கோங்க. ஒரிஜினல் நோட்டு தான், டம்மிலாம் இல்ல. என்னால முடிஞ்சது இதை அவன் மிரட்டினான்றதுக்காக எல்லாம் கிடையாது. என்னால முடிஞ்ச ஒரு மக்களே பொய்ப்புள்ள இல்ல நிஜமா தான் அண்ணன். இந்த சரியா இங்க பாரு. உன் தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கோ. இதெல்லாம் வயிற்றுக்கு சாப்பிடு. என்னடி டெய்லி பிரியாணி பீப் ரைஸ் சரக்கு ஆட்டிக்காது என்ன வயிற்றுக்கு வச்சுக்கோ. இந்த இதுல வைக்கிறேன். மக்களுக்கு நான் பாய் சொல்லிடுறேன். பாய் பாய் பாய். பை நண்பர்களே. உமா உமா கொடு உமா.